ஹாய் செல்லக்குட்டீஸ், நாங்கள் தான் உங்கள் குக்கிங் ஃபேமிலிஸ். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சமையல் வீடியோ தான். ஸோ என்ன சமையல் வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்வெஜ் தான் செய்ய போகிறோம். ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறோம். வெங்காயம் வெட்டியாச்சு, பார்த்தீங்களா, தக்காளி வெட்டியாச்சு. ஸோ எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நாம் வெயிட் பண்ணி பாருங்கள். இங்கே சாதம் வெந்துக்கிட்டு இருக்கு. ஓகே, சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை. உங்களுக்காக தான் இதெல்லாம் எடுத்துகிட்ருங்க. பட்டை கிராம் லைட்டாக இருந்துச்சு, போட்டுட்டேன். ஓகேவா? அடுத்து என்ன போடணும் அப்படின்னா, எண்ணெய் கொஞ்சம் காயட்டும் லைட்டாக. வேறு என்ன, ஆனியன் தான் எடுத்து போடணும். நான் சிக்கனெல்லாம் ஆல்ரெடி மஞ்சத்தூள்லாம் போட்டு வாஷ் பண்ணி வச்சுட்டேன். ஓகே, இப்போ ஆனியன் போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகா, வெங்காயம் 4 வெங்காயம் குட்டி குட்டியாக இருந்துச்சு, நான் அதை தான் போட்டேன். ஓகேவா? ஆனியன்லாம் போட்டு காமிச்சி எடுத்துக்கலாம். ஓகேவா? வதங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம். வதங்கிடுச்சு, நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். ஓகேவா? நாங்கள் கடையில் அரைச்ச வாங்கினது தான் இருக்குது. ஓகே, இஞ்சி பூண்டுலாம் போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்ப்போம். தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு பார்ப்போம். நம்ம தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம். ஓகேவா? வதங்கினதுக்கப்புறம் பார்ப்போம். பார்த்திங்கன்னா நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? வீட்டு மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அடுத்து கரம் மசாலா. அடுத்து சிக்கன் மசாலா போட்டுக்கோங்க. கண்டிப்பாக சிக்கன் மசாலா மட்டும் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. ஓகேவா? ஓகே, லைட்டாக போட்டு ஓகே, எல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம பார்ப்போமா? நல்லா தொக்கு மாதிரி ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்ப்போம். நல்லா தொக்கு மாதிரி ஆயிடுச்சா, கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா கிரேவி மாதிரி ஆகட்டும், பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆகணுங்க. இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் தான் நம்ம சிக்கனை ஆட் பண்ணிக்கலாமா? பாருங்கள், சிக்கன் ரெடி. சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, சிக்கனை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டு பார்ப்போம். நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போமா? கிரேவி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கிரேவி பார்த்தீங்களா எப்படி இருக்குது? இந்த மாதிரி தான் இருக்கணும் கிரேவி. ஓகே, சூப்பராக இருக்குல்ல? ஓகே, சிக்கன் கிரேவி ரெடி. ஓகே கைஸ், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, சாப்பிடும் போது பார்ப்போம். ரெடி ஆகிடுச்சா? நம்ம பெப்பர் மட்டும் லைட்டாக எப்பயுமே போட்டுக்கணும். ஓகே, பெப்பர் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக வாசனையாக. ஓகே, பெப்பர் போட்டாச்சு. ஓகே, பெப்பரில் போட்டாச்சா? பார்ப்போம். ரெடி ஆகிடுச்சு கிரேவி. சாதம் சாப்பிட ரெடி ஆகிட்டாங்க. ஓகே, சாப்பிடாம பார்ப்போமா? ஓகே, சாப்பிட்டு டேஸ்ட்டு பார்ப்போம். சாப்பிட்றாங்க, சூடு பயங்கரமாக இருக்குது. ஓகே, இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக செஞ்சுருக்கேன். கிரேவிலாம் நல்லா இருக்குது. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்ப்போமா? டாட்டா, பாய் பாய். சாப்பிடல, சாப்பிடு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். நீ தான் ஃபஸ்ட்டு டேஸ்ட் தான். Okay, bye.